மா தீனா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கருவாடு நீ அதுக்குள்ள நீ வேற வேலையா இருந்து அதான் போய் கருவாடு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஊற வச்சு செய்யலாம். பக்கத்தில் அத்தான் பெரிய கவரு. அது என்னது? அது அத்தான் பெரிய டப்பா. ஊருட்டு கொஞ்சம் நேரம். அதான் உங்கள் அப்பா வேறு ட்ரெஸ் வாரம் கொண்டு வரோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து 1 லிட்டர் தான் வாங்கினோம். 1 லிட்டர் வந்து 130 ரூபாய் என்னமோ. அப்புறம் பார்த்து இது ஆஃபர் போட்டிருப்பாங்களா, ஐயோ 5 லிட்ரு 300 அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு இதை வாங்கியாச்சு. வாஷிங் லிக்விட் வாங்கியாச்சு இன்னைக்கு. வேறு என்ன, அன்னைக்கு நீங்கள் நான் இல்லாதப்ப போய் இந்த ப்ரையாம்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது போய் தேடணும். அதை தவிர்த்து எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கிடச்சிருச்சு. வடகத்துக்கு சாப்பாட்டுக்கு இது பண்ணுறதுக்காக தேடி கண்டுபிடிச்சிட்டோம் 2 ப்ரையாம்ஸ். அவ்வளோதான். அப்புறம் என்ன, விம்பா சுத்தமாக இல்லை. உங்கள் அப்பாவுக்கு அங்கே ஊருக்கு போகிற பேஸ்ட்டெல்லாம் தனியாக வாங்கியாச்சு. நீ எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தனியாக நம்ம பேக் பண்ணி வைக்கணும். சரியா? சரி. துண்டு கருவாடு பல்லேரி அறுத்து போட்டு சீக்கிரம் செஞ்சிடலாம். டைம் ஆச்சு. நீ நான் வரக்குள்ளே வெங்காயம் வெட்டி வச்சிருப்பேன்னு பார்த்தா நீ எதுவுமே செய்வோம் அப்படி இப்படியே வச்சிருக்கிற. கேட்குறேன், இங்கே வாங்க போகிறதே எனக்கு தெரியாது. அது நான் கடை போயிட்டு வந்து அதுக்குள்ள உங்கள் அப்பா விட்டாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேன். சரியா? செஞ்சிடலாமா? அம்மா கருவாட்டு அப்படியே போடலையா? இது பெருசு பெருசாக இருக்குல்ல, அதனால நம்ம அரிஞ்சு போட்டு உனக்குனா தான் நல்லாயிருக்கும். அதனால அதான் அரிஞ்சிட்ருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம்னாச்சும் ஊறணும். ஒரு அரிஞ்சு போட்டு செஞ்சால் தான் நல்லா. பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கு. அதனால் அரிஞ்சிட்ருக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சிட்டிங்களா? வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சு. சரி. நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு ஊறிச்சா சீக்கிரம். இது வந்து நல்லா ஊறி ஒரு 2 டைம் வாஷ் பண்ணால் போதும். சரியா? இதுக்கு வந்து உப்பு போட தேவையில்லை. இப்படி நல்லா ஊறிச்சுன்னா சீக்கிரம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வணக்கிடலாம். நல்லா ஊறினா தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். போதும், நல்லா இதை செஞ்சிடலாம். சரி. நம்ம 2 பாக்கெட் தானே வாங்கணும், சின்ன பாக்கெட்டு. அதனால வந்து சும்மா ஒரு 2 பல்லேரி போட்டால் போதும். ஆனால் இது வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருவா. இதுக்கு வந்து நம்ம வந்து இது பேர் உப்பு கருவாடு. அதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து உப்பு சேர்க்கவே கூடாது. உப்பு சேர்த்தா வாயில வைக்க முடியாது, கொண்டு போய் கீழே தான் கொட்டுவோம். உப்பே சேர்க்கக்கூடாது. சரியா? உப்பு சேர்க்காமல் செஞ்சாலே போதும். இதுக்கு வந்து ஒருத்தர் தக்காளி போடுவாங்க. எனக்கு தக்காளி போட்ட டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அதனால நம்ம வெறும் என்ன செய்கிறோம், வரமிளகாய் தூள் காற்று தண்ண மாதிரி, அவ்வளோதான். இது என்னங்கிற செம டேஸ்ட்டாக இருக்குது. வாசம் தூக்குதா? சும்மா நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இவ்வளோ அப்படின்னா உனக்கு கடைவீட்டில் போய் நம்ம உன்னையும் அங்கே பூக்கடை முக்கில் போய் நம்ம நிறைய வாங்கினோம் அப்படின்னா நிறைய வாங்கி செஞ்சோன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். இங்கே அவ்வளோதான் இருந்துச்சு. அதனால சரி அப்படின்ட்டு ஒரு 2 பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன்.
ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த கருவாடு பார்த்தீங்க அப்படின்னா ரசத்துக்கு வந்து மெயினாக வந்து ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த கருவாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கருவாடு வந்து சாப்பிட்டா வந்து காலில் முட்டிங்கால் வலி அதெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வந்து நான் கருவாடு கையிலே தொட மாட்டேன். எங்கள் வீட்டில் கருவாடு குழம்பு வைக்கிறப்ப கூட எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கத்திரிக்காய் குழம்பு தனியாக மிளகா அரைச்சி வச்சு கொடுத்துருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நானே வந்து கருவாடு வந்து சாப்பிட்டு பழகினேன். ஆனால் சாப்பிட்டா நமக்கு முட்டிங்கால் வலி அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக எப்படியோ மாதத்துக்கு ஒரு 2 டைம்ஸ்னாச்சும் செஞ்சுருவோம். ஆனால் நாங்கள் போய் இங்கே கடையில் வாங்கினாங்காட்டி இங்கே வந்து சும்மா ஒரு 2 பாக்கெட் தான் இருந்துச்சு. இதே போய் கடையில் வாங்கினோம் அப்படின்னா வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா, ஒரு 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு வாங்குறப்ப வந்து அதிகமாக வரும். அதிகமாக வந்து நம்ம நல்லா ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா இந்த கருவாடு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.